Hi, hello viewers. Welcome back to Elisha's Home Cooking. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நாங்க கேரளா ஸ்டைல்ல செய்ய போறோம். சோ வாங்க அதுக்கான ingredients பார்க்கலாம். 500 gram தயிர், 1/2 teaspoon கடுகு, 1/2 teaspoon வெந்தயம், 1/4 teaspoon சீரகம், 4 வத்தல், 1 teaspoon ginger garlic paste, 1/4 teaspoon மஞ்சள் தூள், கொஞ்சமா கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு salt. ஒரு panல just ஒரு 1 tablespoon oil add பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வத்தலை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி add பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கடுகு, சீரகம், வெந்தயம். சோ கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை add பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ginger garlic paste add பண்ணிக்கலாம். இது 1 to 2 minutes நல்லா fry ஆகட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1 to 2 பவுல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மிக்சர் எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சோ இங்க வந்து ஒரு ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ தயிரை ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த தயிர் வந்து நீங்க நல்லா பீட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு கொஞ்சமா ஜஸ்ட் கிரைண்ட் ஒரு few seconds கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இது திரித்திரியா இல்லாம நல்லா இருக்கும். சோ இது வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.